அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பேனர் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். இதுக்காக நமக்கு ஒரு கஸ்டமர் அனுப்பிச்சி விட்ட பேனர் இதுதான். சரிங்களா, இதை நம்ம விசிட்டிங் கார்டாக மாற்றி நம்ம டிசைன் பண்ணலாம். இது எப்படி இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக நம்ம எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். சரிங்களா, அவங்க ஒரு நேம் அடிச்சிருக்காங்க, கீழே ஒரு நேம் போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்காமல் இருக்குது. இதை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். இது நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போவும் போல் நம்ம ஒரு கஸ்டமர் ஏதோ ப்ரூஃப் ஒன்று அனுப்பிச்சுட்டாங்க, அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். திரும்பவும் இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் அலைன் பண்ணிக்குவோம். சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதை கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சுட்டு 3.5 2 inches 400 ரெசல்யூஷன் RGB மோடில் வச்சுருக்கேன். இதை எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+0 Ctrl- கொடுத்து அதை ஃபிட் டு ஸ்க்ரீன், அதாவது நம்ம ஆக்சுவல் பேஸில் வச்சுக்கிறேன் நான். சரிங்களா, இப்போ இதை ஒரு 50% அடித்து நம்ம அதோட ஒப்பாசிட்டி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிவிடுவோம். கீமன் ஆன் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எப்படி நம்ம டைப் பண்ணி அலைன் பண்ணி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ப்ரீஃபாக அதில் சொல்லிடலாம். Ctrl+ ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் நேமு அனீஸுங்கிறது அது கடையோட நேமு, அதை ஒரு தனித்தனி லேயராக டைப் பண்ணிக்குவோம். அடுத்தது பியூட்டிஸ் அண்ட் டான்ஸ் ட்ரெஸ்ஸஸ். அடுத்தது திருமணம் மஞ்சள் நீராட்டு விழா. திருமணம் நீராட்டு விழா. மஞ்சள் நீராட்டு விழா. ஓகேங்களா, மஞ்சள் நீராட்டு விழா பள்ளி நாடகத்திற்கு தேவையான உடைகள் நகைகள் வாடகைக்கு கிடைக்கணும்னு போட்டுருக்காங்க. நகைகள் வாடகைக்கு. இது நம்ம ஷிஃப்ட்டு Ctrl+C சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இந்த நகைகள்ங்கிறத நம்ம கீழே கொண்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். அதோட நகைகள் வாடகைக்கு கிடைக்கும். சரிங்களா, இது நம்ம இன்ட்டில் இருக்கிறனால அந்த கம்மை போட தேவையில்லை. அதுக்கு பிறகு நம்ம Ctrl+T போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த எடுத்து நம்ம இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்க அந்த கடையில் அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அந்த பியூட்டி பார்ல ப்ளஸ் அந்த லேடிஸுக்கு பரதநாட்டியம் அதுக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு அது எல்லாமே ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த அடுத்து மேலே அவங்க நேமும் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட்டு Ctrl ப்ராக்கெட்டு கொடுத்தோம்னா அந்த மாதிரி சைஸு குறைஞ்சிரும். பிறகு ஏரியல் ஃபாண்ட்டு கொடுத்துக்கிறேன். SHE SHELETHAங்கிற நேமு. இதை நான் இம்பேக்ட் ஃபாண்ட்டில் போட்டு கொஞ்சம் போல்டு பண்ணிக்கிறேன். இம்பேக்ட் ஃபாண்ட் இது. Ctrl+T போட்டு இதோட சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். விசிட்டிங் கார்டுனாலே சுற்றிலும் கேப் வைப்போம், அதனால் நம்ம கொஞ்சம் சரிங்களா. இந்த கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம தமிழில் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழில் டைப் பண்ணிக்கிறத
தமிழ் ஃபவுண்ட் 2ஆம் நம்பர் ஃபவுண்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்பர் 59 கிருஷ்ணா நகர் கிருஷ்ணா நகர் மெயின் ரோடு. பொன்னர் சென்னை 6075. கண்ட்ரோல் T போட்டு சைஸை வந்து கிளிக் பண்ணி நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணோம்னா அது வந்து தனி லேயராக வந்துடும். இந்த சைஸை வந்து ஷிஃப்டிங் கண்ட்ரோலையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைஸை வந்து கார்னரில் வந்து நம்ம இது பண்ணோம்னா ரெடியூஸ் பண்ணோம்னா நம்ம சைஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டில் இங்கே ஒரு இமேஜ் எடுத்தால் நமக்கு ஒர்க் முடிஞ்சிடும். சரிங்களா, நம்ம எப்படி செட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் என்ன கலர் கொடுக்கலான்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன. இதுக்கு வந்து நான் பர்பிள் கலர் கொடுக்குறேன். இதில் ஒரு 50, இதில் ஒரு 100, இதில் ஒரு 50. சரிங்களா, கலர் வேல்யூ எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றி ஏற்கனவே ட்விட்டரில் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நான் ஒரு க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். க்ரீன் கலரை ப்ரஷ்ஷில் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் தான் கொடுக்கணும் இல்லை, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்தாலும் அது நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு கலரை இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கண்ட்ரோல் U கொடுத்து ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷனில் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வேல்யூ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். இதுக்கு வந்து நான் ஒரு எல்லோ, இந்த மாதிரி ஒரு டார்க் எல்லோ கலர் வந்து போட்டுக்கிறேன். இதோட ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதோட ஸ்கேலை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி குறையும். இதை வந்து நான் அதனால் கொஞ்சம் எனக்கு அந்த எல்லோ வந்து கொஞ்சம் எடுப்பாக தெரியுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி சைஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி சரிங்களா பண்ணிவிட்டு இது அவுட்டர் க்ளோங்கிறத விட ஸ்ட்ரோக்கில் வந்து இந்த கலரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதிலே வந்து கொஞ்சம் டார்க்கான கலரை வந்து நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ராப் ஷேடோ கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். அதோட சைஸை வந்து நான் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு பபுள் எம்போஸ் ஹார்டு கொடுத்துக்கிறேன். சைஸை வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃபால்ட்டு வேல்யூவே வந்து நான் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எனக்கு இந்த மோடு ஓகே. இங்கே வந்து கொஞ்சம் ஹைலைட் மோடில் வச்சுக்கிறேன். இதோட பன் மோடை நான் சேஞ்ச் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஓகே, எனக்கு இந்த மோடு ஓகே. இதில் வந்து எனக்கு இந்த ஃபாண்ட்டு வந்து கொஞ்சம் போல்டாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் தோணுது. அதுக்காக நான் ஒரு போல்டு ஃபாண்ட் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எந்த விதமான இதையும் நம்ம மறைச்சி சொல்லலை, உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம் நம்ம. சரிங்களா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா, இதையும் வந்து கொஞ்சம் ஒரு போல்டான ஒரு நார்மல் ஒரு போல்டான ஃபாண்ட்டில் நம்ம போட்டுக்கலாம். கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஹைட்டை கொஞ்சம் லெவல் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கிறோம். அதில் செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து
கலர் நம்ம அப்ளை பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த மாதிரி சும்மா ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, ஆல்ட் பேக் ஸ்பேஸு, கலர் ஃபில்லு, இதை நான் கண்ட்ரோல் ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் ஷிஃப்ட் கண்ட்ரோல் U கொடுத்து அதோட ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷனை நம்ம கலரை வேரி பண்ணிக்கிறேன். வேரி பண்ணிவிட்டு பேக் கொண்டு போய்க்கிறேன். பேக் கொண்டு போயிட்டேன்னா இந்த ஒயிட்டு இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு நம்ம ஒயிட் அப்ளை பண்ணிடுவோம். ஒயிட் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம மேலே ஏற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி மேலே ஏற்றிக்கிறேன். மேலே ஏற்றிட்டு இதுக்கு ஒரு சில எஃபெக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ என்னென்னா சுற்றிலும் டபுள் கிளிக் பண்ணிட்டு அவுட்டர் க்ளோ அப்படிங்கிறத நான் அவுட்டர் க்ளோ இதோட மோடை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த மோடு ஓகே. அப்புறம் இதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரோக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஒயிட்டு ஸ்ட்ரோக்கு, ஒயிட்டை இன்சைடு கொடுத்துக்கிறேன். இன்சைடு கொடுத்தா இந்த மாதிரி ஷார்ப்பாக வரும். சரிங்களா? இப்போ இன்னர் ஷேடோ அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி அது ஒரு பாக்ஸுக்குள்ளே இந்த நேம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, அதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த நேமுக்கு நம்ம கொஞ்சம் டார்க் ஷேடோ கொடுத்து நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிக்குவோம். சைஸை நான் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட இந்த ஸ்ப்ரெட் மீன்ஸ் அது ஸ்ப்ரெட்னா அதை பரவுறதுன்னு அதை பண்ணிவிட்டு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே நம்ம அதை வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலு. இப்போ இதோட பிளண்ட் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகே, எனக்கு இந்த மோடு ஓகே. மோடு ஓகே. இதில் ஷேடோ மோட் அப்படிங்கிறதுல நம்ம ஓகே இந்த மோடு ஓகே. சரிங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன கலர்னால் நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன். பியூர் ஒயிட்டு. சரிங்களா? செட் பண்ணியிருக்கோம். இப்போ இது பேக்ரவுண்ட் இமேஜ் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கஸ்டமருக்கு. இதான் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இமேஜை மட்டும் எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே ஒரு ஷேடோ பேக்ரவுண்டு ஒன்று இருக்குது. பேக்ரவுண்டையும் எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். F7 லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டு இமேஜை நம்ம பேக்ரவுண்டில் கொண்டு போய்க்கலாம். கண்ட்ரோல் 0 கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து பேக்ரவுண்டு போயிட்டு இதை எடுத்து நம்ம இப்படி கார்னர் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த இமேஜ் இந்த பிக்சருக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதனால் சொல்லிட்டு நம்ம என்னோடய பிளண்ட் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சரிங்களா? ரொம்பவும் டார்க்காகவும் இல்லாமல் ரொம்பவும் டல்லாக இல்லாமல் ஒரு மீடியமான லெவல், இந்த லெவலில் வச்சுக்கிறேன். நான் இதோட பிளண்ட் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, எனக்கு இது ஒரு டிஃப்ரென்ஸியான ஒரு கலராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இந்த கலரை நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். அதை செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸ்ட்ரோக்கு இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலருங்கிறனால ஒரு கலருங்கிறனால எடுக்கலை. அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இங்கே ஒரு பர்பிள் கலர் இருக்குது, இங்கே ப்ளூ, இங்கே க்ரீன் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஓகே இந்த கலரு இதுக்கு மேட்ச் ஆகுது, இந்த கலருக்கு மேட்ச் ஆகுது, இந்த கலருக்கு மேட்ச் ஆகுது. அதனால் ஸ்ட்ரோக்கில் இந்த பிளண்ட் மோடை நான் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இங்கே அவங்க பிக்சரை எடுத்து நம்ம இதில் இந்த அளவுக்கு ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு வச்சுருக்கோம். இதை நம்ம இந்த அளவில் செட் பண்ணிடுவோம். இப்படி ரொம்ப பேக் சைடில் இந்த கார்னருக்கு போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ப்ரிண்ட் பண்ணி வரப்போ கட் ஆகிடும்னு சொல்லியிருக்கோம். அதுக்காக நம்ம அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த கொஞ்சம் இப்படி இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கலாம்.
அப்புறம் இவங்க கை மறையுது, அதுக்காக வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் N ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கலர் ஃபில் ஆகிடும். கண்ட்ரோல் D ஷிஃப்ட் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்து இதை கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து ரன் மோடை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ரன் மோடை சேஞ்ச் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் T கொடுத்துட்டு சைஸை வந்து கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுக்கிறேன். இன்னொரு கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு மேலே கொண்டு வந்துட்டேன். ஒரு ஒப்பாசிட்டி ஒரு 50 மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் போல பண்ணுறத இந்த ஒப்பாசிட்டியை ஹைட் பண்ணிட்டு நம்ம அந்த டிசைன் பண்ணுவோம். ஒப்பாசிட்டி ஹைட் பண்ணிட்டு பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி டிசைன் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி சுருக்கிட்டு நான் இப்படி ப்ரீட் பண்ணிக்கிட்டுக்கிறேன். கண்ட்ரோல் இந்த மாதிரி ஒயிட்டு இல்லை, எனக்கு வந்து நான் ஒரு கொஞ்சம் டார்க்காக உள்ள ஒரு எல்லோ கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 100, இங்கே வந்து ஒரு 20 தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விசிட்டிங் அவங்க போட்ட ஒரு அவங்க செட் பண்ண ஒரு விசிட்டிங் கார்டு போக நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து அவங்க எதுவுமே அப்ளை பண்ணாமல் இருந்தாங்க, நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளஸ் வந்து அவங்க நேமுக்கும் வந்து நம்ம கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் பண்ணிவிடுவோம். எஃபெக்ட் பண்ணால் அது ஒரு டிசைனாக இருக்கும். கொஞ்சம் பவுல் எம்போஸ். ஓகே, நம்ம ஏற்கனவே உள்ளது நம்ம ப்ரீசெட்டாக உள்ளதே அவங்க செட் ஆகிருக்கு. அதில் போய்ட்டு ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டுக்காக அந்த லைட் செட்டிங் பண்ணுறேன். லைட்டு கொஞ்சம் நான் ஹைலைட் பண்ணுறேன். லேயரெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஓப்பன். நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்த விசிட்டிங் கார்டு இதுதான். அந்த விசிட்டிங் கார்டு இந்த லைட்டை மட்டும் நான் வந்து எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து F7 இந்த ஒரு லைட்டை மட்டும் எடுத்து எப்படி நான் உங்களுக்கு சாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு லைட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். லைட்டு நார்மலாக வந்து இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. இதை வந்து நெட்டில் தான் டவுன்லோட் பண்ணது. இதை வந்து நான் ஸ்க்ரீன் மோடில் வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் மோடில் வச்சா வெறும் லைட்டு மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டான உள்ள ஏரியாலலாம் இந்த மாதிரி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு காப்பி வந்துடும். இந்த இடத்துல தான் வைக்கணும் இல்லை, உங்களுக்கு எந்த இடம் ஹைலைட்டுன்னு படுதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து அந்த லைட்டு எந்த இடத்துலலாம் தெரியுதோ அங்கெல்லாம் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லைட் செட் பண்ணதுனால ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி உங்களுக்கு இந்த விசிட்டிங் கார்டு வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்குது. சரிங்களா? இதில் இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலான்னா இந்த பேக்ரவுண்டில் இருக்குது. ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் டிசைனு. ஜூம் பண்ணி கரெக்டாக பாருங்கள். இது எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ கண்ட்ரோல் 0. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விசிட்டிங் கார்டோட PSC ஃபைல் வந்து நம்ம இப்போ வெப்சைட்டில் ஷேர் பண்ணிவிடுவோம். டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மேக்ஸிமம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.